ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆர்டர் கிடைச்ச ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியோட ஃபுல் ரெசிபி வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியை பிளாண்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாண்டியோட ரெசிபியை நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 kg வெயிட் வர அளவுக்கான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறது. சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ட்ரையான பாத்திரத்தில் 300 கிராம் ஒயிட் சாக்லேட்டும் 200 கிராம் அன்சால்ட்டட் பட்டரும் எடுத்து நல்லா டபுள் பாயிலிங் பண்ணி வச்சு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஃப்ளார் அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக 1.5 கப்பு மைதா ஃப்ளார் எடுத்துக்க போகிறோம். 1 கப்பு பால் பவுடர் கண்டிப்பாக இதுக்கு சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா அரிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. ப்ரௌனிக்கான பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ட்ரையான பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா விஸ்க் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 கப்பு பொடிச்ச சக்கரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சக்கரை கொஞ்சம் குறைவா போதும் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு நீங்கள் குறைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து முடித்ததும் நம்ம ஏற்கனவே டபுள் பாயிலிங் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்தாச்சு. சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம ஒரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் முட்டையில். இதெல்லாம் எடுத்து முடித்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளாரை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இது எப்படி ஃபோல்டு பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம கேக்குக்குன்னா நம்ம மெதுவாக தான் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். இந்த சாக்லேட் ப்ரௌனி, ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி, பிளாண்டி எல்லாம் செய்யும்போது பேட்னை எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் இன்றைக்கி 9 இன்ச்சு ஸ்கொயர் ஷேப்பு கேக் டின்னை எடுத்துருக்கிறேன். அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் பேப்பர் வச்சு ப்ரௌனிக்கான பேட்னை நான் சேர்த்துட்ருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி ரிபன் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். ஒரு வாட்டி நல்லா பேட்னை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. குச்சி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டு ஓடிஜியை 150°C 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி கேக் டின்னை ஓடிஜியில் சேர்த்த அப்புறம் நான் 150°C 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பரான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி இல்லைன்னா பிளாண்டி, இந்த மாதிரி எதுவும் வேணும்னா சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி காமிச்சு தரேன். சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியோட ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.